அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம். அவர் அற்புதராக இருக்கிறபடினால் அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு தேவஜனமே, நீங்களும் அல்லேலூயா வெளிச்சத்தின் வெளிச்சம் காண போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? வெளிச்சத்தில் வெளிச்சம் காண போகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். நீங்க நல்லா ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் அல்லேலூயா இருளில் இருந்த ஜனங்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இந்த தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாரையும் வெளிச்சத்திற்கு நீங்க உட்பட்டவர்கள் என்று அவர் உங்கள் மேல் பாசத்தையும் அன்பையும் வைத்து ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கலாம். அதுதான் ஐயா பாட்டு பாடியிருக்காரு. ஃபாதர் என்ன பாட்டு? பாதை அறியா குருடனை போல் நான் வாழ்ந்தேன் ஐயா, பாசத்தோடு கண்களையும் திறந்தேன் ஐயா. என்ன பாஸ்டர், நாங்களா குருடா? ஆண்டவர் அறிவித்துக்கு முன்னாடி நாம் எல்லாரும் குருட்டுத்தனமா தான் வாழ்ந்தோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு முன்பாக குருட்டுத்தனமாக தான் வாழ்ந்தோம். இது தவறு, இது சரின்னு தெரியாது. இது பாவம் தெரியாது, சாபம் தெரியாது. எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கோம். குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது, என்ன ஜாதகம் பார்க்கறது. இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்கீங்களா? நேரம் வந்து ஆழம் பார்க்குறீங்களா? தயவுசெய்து அதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு என்ன அருவருப்பு, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். நேரம் காலெல்லாம் பார்த்து. ஆகவே நீங்கள் கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சொஸ்தமாக்கும், சுகமாக்கும், விடுதலையாக்கும், உங்களை மகிமைப்படுத்தும், நம் வாழ்க்கையை. பாருங்க, ஒரு குருடனுடைய கண்களை திறந்த பிறகு அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைவான் சொல்லுங்க. எவ்வளவு மன மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்பான், ஆண்டவர் பின்னவே ஓடி போவான். அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியா இருந்த அல்லேலூயா நாம் இருக்கிறோம் இன்றைக்கு. அல்லேலூயா. நாம் வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எவ்வளவு பெரிய ஒரு கான்செப்ட், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். இயேசு போகிற வழியெல்லாம் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அவரை பிரசங்கிக்கும் போது இன்றைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். எல்லா தடைகளை நீக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் குருட்டுத்தனமா வாழக்கூடாது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். நான் தான் அடிக்கடி சொல்றேன், நீங்க தான் ஞானி, நீங்க தான் சயின்டிஸ்ட், நீங்க தான் இன்ஜினியர், நீங்க தான் யாரு டாக்டர், நீங்க தான் எல்லாமே. ஆண்டவர் சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இதை நீங்க பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். பாருங்க, ஒரு பர்த்திமேயு என்ற ஒரு குருடன்,
ஆண்டவர் எரிகோ பட்டணத்துக்கு வழியாக போய் கொண்டே இருக்கிறார். அப்போ பிறவியிலேயே அவனுக்கு குருடன், 2 கண்ணும் தெரியல. 2 கண்ணும் தெரியாத இயேசு வருகிறார் என்ற ஒரு உணர்வு தான் அவனுக்கு இருந்திருக்கும். எப்படி உணர்வு? காதுல கேட்டிருப்பான். காதுல கேட்ட உடனே இயேசு வராதான், அப்போ இந்த நேரத்துல தான் நமக்கு ஓங்கி கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசுவே என்று கத்துறாரு. அதுக்கப்புறம் தாவீதின் குமாரனே என்று கத்துறாரு. அதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஜனங்கள், சீஷர்கள் எல்லாம் அதட்டுறாங்க. அதட்டி என்ன பண்றாங்க? பேசாத, பேசாத, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அதிக சத்தம் வருது. அதிக சத்தம் வந்த பிறகு ஆண்டவர் இவன் கூப்பிடுகிறதை கவனிக்கிறான். கூப்பிடுகிறதை கவனிக்கிறான். என்ன ஆச்சு? அந்த பையனுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்ற, அந்த மனுஷனை நீ இங்கே கொண்டு வா. உடனே போய் என்ன பண்றாங்க சீஷர்கள்? அப்பா, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நீ வா, அவனை கூப்பிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. வா, அவனுடைய நோக்கம் என்ன? நான் பார்வை அடைய வேண்டும், இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய அற்புதத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நான் ஹல்லேலூயா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நான் பின்னே செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமிட்டு கூப்பிடும் போது ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னாரு. அதுவும் பிறவி குருடன். அந்த பிறவி குருடனை சொல்றாரு, என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுக்கு இருக்கிற பெரிய ஒரு திறவுகோல் எது? விசுவாசம். பெரிய திறவுகோல் எது? கீ எது? விசுவாசம். கிறிஸ்தவனுக்கு கீ எது? விசுவாசம். விசுவாசம் இருந்தால் உலகத்தையே கலக்கிடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டார்களா என்று வேதத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களை எல்லாரும் யாரா இருக்கீங்க? கலக்குகிறவர்கள். நீங்களா யாரு? கலக்குகிறவர்கள். கலகம் பண்ணுகிறவர்கள் அல்ல, கலக்குகிறவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எண்ணி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பர்த்திமேயு என்ற வார்த்தை, தீமேத்தின் குமாரன் தான் பர்த்திமேயு. தீமேத்தியு, ஹல்லேலூயா, தீமையின் குமாரன். அப்போ பாருங்க, பரி என்றால் எபிரேயில மகன் என்று அர்த்தமா. பர்த்திமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பர்த்திமேயு குருடனாய், காலங்காலமாய் குருடனாய் வாழ்ந்தவனை ஆண்டவர் கண் திறக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ போகலாம், உன்னுடைய விசுவாசம் ரட்சித்ததுன்னு தான் சொன்னாரு. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், சத்தமிடணும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பர்த்திமேயு என்ற குருடன் எப்படி கத்துறாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்றாரு.
அதே போல ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறது, என்ன தேவைகள் இருக்கிறது, எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்று சொல்றார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் ஓடி போல ஆண்டவர் பின்னே போறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி அவனுக்கு. அவன் கண்ணை திறந்த உடனே, அப்பா இதுதான் வானம் போல, இதுதான் நம்ம நிற்கிற பூமி, இதுதான் இருக்கு, இதுதான் மரம், இதுதான் ஆட்கள், ட்ரெஸ்ஸுலாம் கலர்லாம் இதுதான் போல. இது என்ன கலர்னு கேட்டிருப்போம். கலர்லாம் பற்றி தெரியாது. கலர்னா என்னன்னு தெரியாது. நமக்கு தெரியும் கலர். ப்ளூனா என்ன கலர்னு தெரியும். ப்ளூனா வான கலர்னு தெரியும். கிரேனா யானை கலர் தெரியும். எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனா அவனுக்கு அந்த கலரையே பார்த்ததில்லை. கண்ணை திறந்தவுடனே ஆச்சரியமா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்திருப்பான். பார்த்த உடனே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியில கர்த்தரோடு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கலாம். கர்த்தரோடு பின் சென்றான். ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு இன்னும் எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, முதுகை காட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு, ஆனா நான் வரையா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சைக்கு நான் வந்துடுறேன் ஐயா, நானும் எடுத்துக்கிறேன், நான் கிறிஸ்துமஸ்க்கு எடுத்துக்கிறேன். கிறிஸ்துமஸுக்கு பார்த்தா ஆலைக்கான். அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நீ என்ன பண்ற, முதுகை திரும்பி காட்டி கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசத்தோட நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய மன கண்களை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த நாட்களிலே பாருங்க, கண்களை குருடாக்கி வச்சுட்டான். யாரு? முதல் மனுஷனை சாத்தான் குருடாக்கி வச்சுட்டான். எந்த மனுஷன்? ஆதாம் ஏவாளை குருடாக்கி வச்சுட்டான். பாவம் செய்ய வச்சுட்டான். சாத்தானுடைய வேலை நம்மை குருடாக்க வேண்டும். நாம் எல்லாரும் குருடா இருக்க வேண்டும். அதாவது கடவுளை பற்றி அறியக்கூடாது. கடவுள் அற்புதம் செய்கிறார் அல்லது ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். அவருடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது சொந்த பிள்ளைகளாய் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை குருடாக்கி வைக்கிறான் சாத்தான். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை குருடா இருக்கிறது. நம்பிக்கையை இழந்து தவிக்கிறோம், விசுவாசத்தை இழந்து தவிக்கிறோம். அதாவது விசுவாசம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிங்க? எனக்கு நம்பிக்கை இல்லையா, எனக்கெல்லாம் நடக்குமா, நடக்காத, எனக்கெல்லாம் நடக்குமா அந்த காலம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. ஆகவே நீங்க விசுவாசித்து தேவனுடைய மகிமையை அல்லேலூயா பெற்றுக் கொள்ளுங்கள். வாசிப்போம் எபிரேய புஸ்தகம் 13:8-9 வாசிப்போம். என்றும் மாறாதவர், பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதீர்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்களா, அந்நிய போதனைகள். ஐயோ, இங்க பயங்கர அற்புதம் நடக்குது, இந்த இடத்துல இவரு பயங்கரமா பேச தீர்க்க தரிசனம் சொல்வார், நீ வான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க ஜனங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில நீ ஜெபம் பண்ணு. உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில நீ கீழ்ப்படிந்து இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில விசுவாசமாயிரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவரை தேடி
ஓடி போக வேண்டாம். ஆண்டவர் உங்க இடத்திலே வந்துருவாரு. விசுவாசிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற சபையில, நீங்க வருகிற சபையில ஆண்டவர் வந்துருவாரு. அப்போ ஆண்டவரை தேடி நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பத்திமேயை ஜெபிக்கும் போது பத்திமேயை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உணர்த்தப்பட்டார், காதுல வாங்கப்பட்டார், காதுல கேக்குது. என்ன கேக்குறது? ஐயோ ஆண்டவர் போகிறார் போல, இயேசுக்கு இதான் நேரம், இதுதான் நமக்கு தரணும், அப்போ கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எல்லாம் அதட்டுறாங்க. சத்தம் போடாது, ஆண்டவர் கோயில் இருக்காரு, அவருக்காக தான் நான் சத்தம் போடுறேன்னு சொல்றேன், அவருக்காக தான் நான் சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி அதிகமா சத்தத்தை கேட்டவுடனே ஆண்டவருடைய காதுக்கு எட்டிச்சு. உடனே அற்புதம் சொல்லு. அதுதான் நீங்க சபையில வந்து கண்ணீர் விட்டு நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடல் பாடி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. நீங்க அதற்காக நீங்க பிரயாசப்படுங்க. சபையில வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றது அது இது இல்லை, கீழ்ப்படிதலின் ஆவி இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லது சபையில ஒழுங்கு கிரமமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தா நமக்கு நன்மை நடக்கும் நினைச்சிருக்கிறோம், கிடையாது. ஆகவே சபைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த 40 நாள் உபவாசம் நடக்குது. யாருன்னா போன் பண்ணி நீங்க கேட்டீங்களா? இங்கு தினந்தோறும் வருகிற பிள்ளைகள் வராங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் வர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபைக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஊழியக்காரரோடு நீங்க ஒத்து போக வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு நன்மைகளை நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம பிறர் போல இருக்கக்கூடாது. 40 நாள் உபவாசம் ஏன் ஜெபிக்கிறார் ஆண்டவர்? இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன், நீயே ஜெயிக்கணும், உனக்கும் அற்புதம் நடக்கணும், உனக்கும் நல்ல ஒரு பொறுமை வரணும், உனக்கும் ஒரு சமாதானம். அப்படின்னா உலகத்தார் போலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தாருக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. உலகத்தான் தீபாவளி கொண்டாடினா நீங்களும் தீபாவளி பட்டாசு உடைக்கிறீங்களா இல்லையா? உலகத்தான் எது செய்தாலும் அது நமக்கும் அதை செய்ய தோணும். ஆகவே உலகத்தானா இருக்கக்கூடாது. நீங்க 40 நாள் ஜெபத்துல ஆண்டவருக்கு அல்லேலூயா. நிறைய பேர் சாயங்காலத்துல வரீங்க, 3 வேளையும் வருகிற சகோதரி இருக்காங்க. ஆகவே 2 வேளை வருகிற சகோதரி இருக்காங்க. நீங்க உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொன்னா நான் நல்லவன் கிடையாது. எடுத்து சொல்றது என்ன பண்ணுங்க? போதக சிக்ஷைய ஜீவ வழி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டளே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷைய ஜீவ வழி. ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய ஜீவனுக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் இன்னும் விசுவாசத்துல விசுவாசம் என்ன சாவியை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும். விசுவாசம் சாவி உங்ககிட்ட இருக்கணும், அப்பதான் திறக்க முடியும். விசுவாசம் சாவி நம்ம கிட்ட இருக்கணும். அப்புறம் கீழ்ப்படிதலின் சாவியும் உங்ககிட்ட இருக்கணும். கீழ்ப்படிந்தாதான் ஆண்டவர் உங்களை பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த வேண்டும் என்றால், அல்லது ஊழியத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்று எனக்கென சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவர் ஒரு சில நேரம் வரைக்கும் நம்ம பார்ப்பார்.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பிடிச்சி இழுப்பா. இழுத்தும் வரல அப்படின்னா பிடிச்சி இங்க பிடிச்சிருவாரு. பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து அந்த தூண்டில் போட்ட உடனே மீன் அந்த வாயில கீழ்ச்சிட்டு வர பாருங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு வருவார். ஆண்டவருக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும், ஆனால் நீ தப்பித்து கொண்டு இருக்கிற, உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீ சேவை செய்ய அவர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தருக்கு நீ சேவை செய்ய உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லா இருள் நீங்கி வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நம்ம ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிக்கூடாது. நம்மளுடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒருத்தர் ஒளிஞ்சாரு, என்ன ஆச்சு தெரியுமா? யாரு? யோனா. யோனா என்ன பண்ணாரு? யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் எங்க அனுப்புனாரு? நினைவேக்கு அனுப்புனாரு. இவர் என்ன பண்ணாரு? தர்ஷிஷுக்கு போகலான்னு சொல்லிட்டு கப்பல் ஏறிட்டார். கப்பல் ஏறி என்ன பண்ணிட்டார்? எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டார். உள்ள போயிட்டு கப்பல் நடு கடலில் என்ன ஆகுது? அலை மோதுது, பயங்கரம். எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ கவுந்துற போகுது. இது என்ன சோதனையோ தெரியல, எதுவும் தெரியலையே, இன்னைக்கு எனக்கு இப்பேற்பட்ட சோதனை வந்துடுச்சு, ஐயோ யாரால இது நடந்ததுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்க? பேசிக்கிறாங்க. எல்லாரும் கடவுளை வணங்குங்க. எல்லாரும் உன் கடவுள் என்ன? என் கடவுள் இந்த கடவுள், என் கடவுளுக்கு பாகால், என்னுடைய கடவுள் யெகோவா, அப்போ உங்க கடவுள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே அலை மோதுது, பயப்படுறாங்க. ஏன்னா கவுந்துச்சுன்னா நடுக்கடல். ஒருத்தர் கூட எல்லாரும் மீனுக்கு இரையாவாங்க. அந்த நேரத்துல கீழ்த்தட்டுல யாரு? யோனா படுத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சும்மா விட்டாரா? இவனால தான் இந்த கப்பலை ஆடுது, இவனால தான் இந்த கப்பல் ஆடுது. இன்னைக்கு ஒரு சில நேரத்துல நம்ம மதிக்காத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லேலூயா செய்து உலகத்துக்குரியவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய குடும்பம் என்ற கப்பல் ஆடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்மளுடைய குடும்பம் என்னும் கப்பல் ஆடும். ஆகவே இன்றைக்கு அல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அல்லேலூயா, கர்த்தர் பர்த்திமேயுவுக்கு கண்களை திறந்தது போல இன்றைக்கு கண்களை திறப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? போய் கேட்குறாங்க அந்த கப்பல் மாலுமே என்று போய் சொல்றாங்க. என்னம்மா என்னாச்சு? இவர் யாரு? நீங்க யாரு? எந்த ஊருக்காரன் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, நான் யாரா இருக்கிறேன், நான் நினைவு பட்டணத்துக்கு போக வேண்டியவன், என்னை ஆண்டவர், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் இங்கே படுத்துட்டேன். அப்போனா இவர் என்ன சொல்றாங்க? உங்க கடவுளை வேண்டிக்கங்க. இல்லை, நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவன், ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீங்க நான் கடல்ல விழுந்தேன்னா இந்த கப்பல் காப்பாற்றப்படும், ஆனால் என்னை தூக்கி நீங்க கடல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் விழுந்தேன்னா அது தற்கொலை ஆயிடும், என்னை தூக்கி நீங்களே போடுங்கன்னு சொன்ன உடனே தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டவனே என்ன இருந்தது? மீன் அப்படியே கவிச்சு, மீன் கவிச்சு, கப்பல் நல்லபடி என்னாச்சு இருந்தது. இப்போ பாருங்க, மீன் வயிற்றுல 3 நாள் இருந்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு அதுடைய வாயில இருக்கிற அந்த செல்லு எல்லாமே அது உள்ள இருந்திருக்கும். எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அந்த மீன் வாயில வயிற்று உள்ள போயிட்டுனா எவ்வளோ அந்த கவுச்சி ஸ்மெல்லு, எவ்வளோ நாத்தம், எவ்வளோ ஒரு இது இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அடிபட்டு உதப்பட்டு தான் வரும். நானும் அப்படிதான் வந்தேன். நானும்
எத்தனை முறை தப்பி தப்பி ஓடுன, ஆண்டவர் விட்டாரா? விடல. நீ என்னுடைய ஜனங்களுக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தார் ஆண்டவர். என்னுடைய ஜனங்களுக்கு நீ தேவை, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் பற்றி நீ சொல்லணும், என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் என்ன ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். லட்சங்களை பயன்படுத்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ள 1000 பேரை நீங்க கொண்டு வரணும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த யோனா மீன் வயிற்றுல போய் நிம்மதியா இருந்தாரா? அங்க போயிட்டு செத்தாரா? செத்தா கூட நமக்கு தெரியாது, செத்து போயிட்டா கூட. மீன் இதுவாக்கிச்சா, சாப்பிட்டுச்சா? இல்ல, அங்க கூட போய் சாவல. அவரு என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட அங்கதான் போய் ஜெப ஆவி வருது அவருக்கு, அங்கதான் போய் ஜெபிக்கிறாரு. மீனின் வயிற்றுல ஜெபிக்கும் போது 3வது நாள் போய் கரையில கக்குது. கக்குன உடனே அவரு எழுந்து அங்க மீனுடைய ஜெல்லு, மீனுடைய கவுச்சி, அந்த ஸ்மெல்லோட வந்து எங்க போறாரு? நினைவே பட்டணத்துக்கு போகிறாரு. எப்பா மனம் திரும்ப, இந்த நாட்டை அழிக்க போகிறார் ஆண்டவர், இந்த நாட்டுக்கு ஒரு ஆண்டவரை அனுப்பினார் பாரு, நான் மீன். அப்போ அந்த ஊர்ல எல்லாம் வந்து மீனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீனை தான் கடவுளா வணங்குறவங்க அவங்களாம். யாரா இருக்கிற மீனை கடவுளா வணங்குறாங்க அந்த தேசத்துல, நினைவே பட்டணத்துல. அப்போ அந்த மீன் சொல்றது எல்லாருக்கும் கேட்டது. மீன் ஏன்னா மீன் வயிற்றுல இருந்து வந்திருக்கிறாரு. அப்போ இவரை மீன் கக்கிறதுன்னா அப்போ நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய குல தெய்வம் தான் இவரை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவன எல்லாமே ராஜாக்கள் எல்லாமே ரெட்டுடுத்தி எல்லாம் என்ன பண்ணாங்க? உபவாச ஜபத்துல இருந்துட்டாங்க. உபவாச ஜபத்துல இருந்தவனே எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட்டது, எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, சில சமயத்துல நமக்கு கண்கள் திறக்கப்பட்டு நம்ம குருடா இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. அவங்களை கிராஸ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். விசுவாசிங்களா? அப்போ பாருங்க, அந்த இடத்துல எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எல்லாம் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்ல கர்த்தர் அல்லேலூயா யோனாவை பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்களை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். கர்த்தர் நிச்சயமாய் அல்லேலூயா அது வரைக்கும் நமக்கு என்ன வராது? முடிவு வராது. நீங்க அல்லேலூயா நீங்க எழும்பணும். எல்லாம் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அடுத்த மாசத்துல நாம் எல்லாம் அதான் இந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்ச பிறகு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுப்பேன். நீங்க எத்தனை போய் என்னோட வாங்க, எல்லா இடத்துலையும் போய் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம். ஆகவே சபையார் எல்லாரும் எழும்பிட்டா எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். எல்லாருடைய கண்கள் திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருடைய கண்கள் திறக்கப்படும். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 4:4 வாசிப்போம். 1 கொரிந்தியர் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், அதனால் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாம் ஆதாமின் சன்னதியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆதாமின் சன்னதி. ஆதாம் என்பவன் குருடாக்கப்பட்டான். யாரால குருடாக்கப்பட்டான்? சாத்தான் மூலமாக. சாத்தான் பாவத்தை செய்ய வச்சுட்டான். அன்னைக்கு குருடா இருந்த ஆட்கள் இன்றைக்கும் குருடாய் அநேகர் இருக்கிறாங்க.
ஆகவே உங்களெல்லாம் நீங்களாம் வந்து ஆண்டவர் தெரிந்த புத்தி உள்ளவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மை கண்களை திறந்துட்டார். விசுவாசம் உங்களுக்கு, விசுவாசம் என்ற கண்களை திறந்துட்டார். ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு ஏன் நம்ம தாமதிக்கிறோம்? ஏன் தாமதிக்கிறோம் சொல்லுங்க? தாமதிக்க கூடாது. ஆண்டவர் தான் உங்கள் இரட்சகர் என்று தெரிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு தான் நாம் முதல் பிரயாசப்படணும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா? வாசிங்க உபாகமம் 28:1. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி பாருங்க, ஆண்டவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய கட்டளைக்கு நீ செவி சாய்க்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலின் சாவி உன்கிட்ட கொடுத்தாச்சு. நீங்க திறந்து என்ன பண்ணணும்? தன்னை அர்ப்பணிச்சு ஜெபிக்கணும். திறவுகோள் உங்ககிட்ட இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கீழ்ப்படிதலின் திறவுகோள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், கட்டளைக்கு கீழ்ப்படினோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படினோம். என்ன கட்டளை? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்காதவன் ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் உங்களுக்கு நித்திய நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் கண்கள் திறந்துட்டார். உங்களுடைய கண்கள் திறந்ததுனால நீங்க அவருக்கு பின்னே தான் நீங்க போகணும். உலக பிரகாரமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்க கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் ஏற்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அல்லேலூயா உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் நல்ல பொக்கிஷசாலை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பொக்கிஷசாலை? நல்ல பொக்கிஷசாலை. பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும், உங்களுடைய சன்னதியை நிரப்பும், உங்க பிள்ளைகளை நிரப்பும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் அல்லேலூயா எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். உனக்காக ஒரு நல்ல பொக்கிஷசாலையை திறந்துடா. பொக்கிஷசாலைனா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற பூமியில இருக்கிற பேங்க், இந்தியன் பேங்கா? எந்த பேங்க்? இந்தியன் பேங்கா, ஸ்டேட் பேங்கா, இல்ல ரிசர்வ் பேங்கா? உலக வங்கிகளை காட்டிலும் பரலோக வங்கி பெரியது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வங்கியை திறந்து உனக்கு நல்ல பொக்கிஷசாலை திறந்து உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நீ அல்லேலூயா சாட்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க செவி சாப்பிடுவீங்களா? ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீங்களா? சொல்லுங்களேன். மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஆண்டவருக்காக கீழ்ப்படிங்க.
ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை. நீ நினைக்கிற நேரத்துல உனக்கு தேசத்துல மழை பெய்யும், நல்ல காரியம் நடக்கும் உங்க வீட்டுல. அடுத்தது, கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க சின்ன தொழில் செஞ்சா கூட அது ஆசீர்வாதமா இருக்கும். நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா உறங்குவீங்க. சரி, அப்புறம் கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீங்க ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாசம் என்ன திறவுகோலை திறந்து பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுப்பார். மூன்றாவது, நீ அநேக ஜாதிகளுக்கு. இன்னைக்கு கடன் பட்டு சூழ்நிலையில நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கோம். கடன் பட்டு பயங்கரமான பயத்துல நடுங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கும் போது, எனக்கு நீ கொடுக்கும் போது, அல்லது என்னுடைய வார்த்தையை நீ செவியில சாய்க்கும் போது, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிக பணம் இருக்கும் உங்ககிட்ட. இப்ப என்ன வச்சுக்கிட்டீங்களா? ஆமா, ஆண்டவருக்காக நீங்க அல்லேலூயா தன்னை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, மல்கியா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10 சொல்றாரு, என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் சொல்ற. ஆண்டவரை சோதித்து பாருங்க, ஆண்டவரை சோதித்து பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முதலாவது விசுவாசம் என்ற கீ, இரண்டாவது கீழ்ப்படிதல் என்ற கீ, மூன்றாவது கொடுத்தலின் கீ. அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சாவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 சாவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் அல்லேலூயா ஜெபிப்போம். சாட்சி சொல்லுகிற அம்மா மேரி அம்மா சாட்சி சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஒருவமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு வாழ்த்தி செல்லுங்கள்.